மக்களுக்கு இடையூறு செய்யும் கட்சி அல்ல திமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கொள்கை பட்டாளம், லட்சிய வீரர்கள் திமுகவினர் என கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக முதலமைச்சருமான திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருக்கிறார். மக்களுக்கு இடையூறு செய்யும் கட்சி அல்ல திமுக என அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கொள்கை பட்டாளம், லட்சிய வீரர்கள் நிறைந்த கட்சிதான் திமுக என்று தனது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய மடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எனும் எஃகு கோட்டையை பழைய புதிய எதிரிகளால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழக முதலமைச்சருமான திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு மடலை எழுதியிருக்கிறார். அதில் திமுகவை பழைய மற்றும் புதிய எதிரிகளால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். திருச்சியில் தவேக தலைவர் விஜய் தனது முதல் மக்கள் பரப்புரை பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அங்கு அவரது வருகையொட்டி பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திருச்சியை ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய மற்றும் பழைய எதிரிகளால் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார்.